அதே போன்று திருமிதில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஃபஇதா ஸ்தைகத அஹதுகும் ஃபல்யகுல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களில் ஒருவர் எழுந்தால், அதிகாலையில் அவர் எழுந்தார் என்று சொன்னா அவர் சொல்லட்டும், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி வஅதின லி பிதிக்ரிஹி. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லது அவன்தான் ஆஃபானி ஃபீ ஜஸதி. நாம் எழுந்து என்ன செய்கிறோம்? தொழுகைக்காக வேண்டி போகிறோம். அதற்கு பின்னால் நம்முடைய உழைப்புக்காக வேண்டி போகிறோம். நம்முடைய தேவைகளுக்காக நடந்து செல்கிறோம். நம்ம வேலையெல்லாம் செய்கிறோம். பெண்கள் வீட்டில் வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. அப்ப அதிகாலை எழுந்து அப்ப நம்முடைய கால்கள் அசைகிறது, கைகள் அசைகிறது, கண்கள் பார்க்கிறது, நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன செய்யுது சொல்லுங்க? வேலை செய்கிறது. அல்லாஹு தாலா ஆஃபியத்தை தராவிட்டால், அல்லாஹு தாலா நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தராவிட்டால் வேலை செய்யுமா? இல்ல. அதனால நம்ம என்ன செய்வோம்? ஆரம்பத்துல யார புகழன்னு சொல்லுங்க? அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி. என்னுடைய உடலில் ஆரோக்கியத்தை எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். வரத்த அலைய ரூஹி, அவன்தான் என்னுடைய ரூஹை திரும்ப மீட்டு தந்தான். ஏன்? அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்வது போன்று, ஒருவர் தூக்கத்துக்கு சென்றால் அவர் என்ன செய்தாரு? மரணிக்கிறார். அவர் மரணிக்க அல்லாஹ் சொல்கிறான், நாம் யாரை அந்த தூக்கத்திலே மரணிக்க செய்வோமோ நாடுவோம், அவர்கள் மரணித்து விடுவார்கள். யாருக்கு அஜலை திரும்ப கொடுத்து நாம் உயிர்ப்பிக்க நாடுகிறோமோ அவர்களுக்கு திரும்ப என்ன செய்கிறோம்? அவருடைய ரூஹை மீட்டுகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப வரத்த அலைய ரூஹி, என்னுடைய ரூஹி அல்லாஹு தஆலா திரும்ப தந்தான். வஅதின லி பிதிக்ரிஹி, அவனை நினைப்பதற்கு அவன்தான் எனக்கு அனுமதி அளித்தான். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவனை நமக்கு என்ன செய்ய முடியாது? நினைக்க முடியாது.